பொறாமை குணம் உள்ளவர்களின் நோக்கம் வெளியில சொல்ற மாதிரி நேரடியாக இருக்காது. அது அவர்களோட உள் மனசுல உள்ள குறை, பயம், தாழ்வு மனப்பான்மை இவைகளோட வெளிப்பாடுதான். தங்களோட குறையை மறைக்க தங்களுக்கு இல்லாதது மற்றவர்களுக்கு இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களை கோபப்படுத்தி தங்களை சரியாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பார்கள். மற்றவரின் வளர்ச்சியை தடுக்க நீங்கள் முன்னேறும் போது அது அவர்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரிந்துவிடும். தங்களுக்கு இல்லாத முன்னேற்றம் மற்றவர்களுக்கு இருந்தால் அதை தடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார்கள். தங்களை பெரியவர்களாக காட்ட மற்றவனை குறை சொன்னாதான் நான் உயர்ந்தவன் போல தெரியும்னு நினைக்கிற மனநிலை. தங்களோட தோல்விக்கு மருந்து நான் தோத்தேன்னு ஒத்துக்க முடியாம இவனும் சரியில்லைன்னு சொன்னாதான் மனசு சாந்தி அடையும். பொறாமையின் இன்பம் சிலருக்கு மற்றவர் விழுந்தாதான் தங்களுக்கு சந்தோஷம் வரும். அது கருணை இல்லாத மனதின் அடையாளம். உங்களுக்கு ஒரு உண்மை, பொறாமை குணம் கொண்டவன் உங்களை வெல்ல வரல. அவன் தன்னோட குறையை மறைக்கத்தான் உங்களை பார்க்கிறான். நீங்க அமைதியாக முன்னேறுங்க. உங்க வளர்ச்சி தான் அவனுக்கு மிகப்பெரிய பதில். நன்றி.